இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அனைவரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, நரகாசுரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அசுரனை வதம் செஞ்சதுனால நாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்குள்ளேயும் நிறைய நரகாசுரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த நரகாசுரர்களை நாம் எப்போ வதம் செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு உண்மையான செலிப்ரேஷன், உண்மையான தீபாவளி கொண்டாடு. யார் அந்த அசுரர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோபம், பேராசை, பயம், பொறாமை, அகங்காரம், வெறுப்பது, சோம்பேறித்தனம், இவங்க நிறைய பேர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தினமும் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை சந்தோஷத்துலேருந்து நம்மளை விலக்கி வச்சுருக்காங்க. ஸோ என்றைக்கு நாம் இவர்களை வதம் செய்கிறோமோ அப்போ தான் நம்ம லைஃபு ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமையும். நம்மளோட வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும். எப்படி சார் அவங்கள வதம் செய்வது? அதுக்கு கடவுள் நமக்கு நிறைய அஸ்திரங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அஸ்திரங்கள் இருக்குது. இப்போ கோபம் அப்படின்ற ஒரு அசுரனை அழிக்கணும்னா நாம் பொறுமை அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை வச்சு அழிக்கலாம். பொறாமை அப்படின்ற அந்த எப்படி அழிக்கலாம்னா செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை, நம்மளோட சுயநேசம் அப்படின்ற அஸ்திரத்தை வச்சு நாம் அழிக்கலாம். பேராசை அப்படின்ற அந்த அசுரனை நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்தல் அப்படின்ற மூலியமாக நாம் அந்த அசுரனை அழிக்கலாம். பயம் அப்படின்ற அசுரனை எப்படி அழிக்கிறது? நம்பிக்கை அப்படின்ற அஸ்திரத்தை வச்சு நாம் அழிக்கலாம். ஆணவம், அகங்காரம் அப்படின்ற அந்த அசுரனை நம்ம எப்படி அழிக்கணும்னா பணிவு அப்படின்றத அஸ்திரத்தை வச்சு நாம் அதை அழிக்கலாம். வெறுப்பது அப்படின்ற அந்த அசுரனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னா மன்னிப்பு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு நாம் அந்த அசுரனை அழிக்கலாம். சோம்பேறித்தனம் அப்படின்ற அசுரனை எப்படி அழிக்கலாம்னா நோக்கம், பர்பஸ், ஆக்ஷன் அப்படின்ற அஸ்திரத்தை வச்சு நாம் அழிக்கலாம். இவரை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது. ஸோ அந்த பிரம்மாஸ்திரத்தை நம்ம பயன்படுத்தினோன்னா எல்லா அசுரர்களையும் நாம் அழிச்சிடலாம். அது என்ன சார் அந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்னா அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படின்றது தான் அந்த பிரம்மாஸ்திரம். எப்போ நமக்குள்ளே அந்த விழிப்புணர்வு அப்படின்ற அஸ்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்போவே நமக்குள்ளே இருக்கிற அனைத்து அசுரர்களும் அழிஞ்சிருவாங்க. நம்மளோட வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.